தென் கைலாயம்னு அழைக்கப்படுற தென்னிந்தியாவோட மிக கடுமையான மலை பயணங்களில் ஒன்றான வெள்ளியங்கிரி மலை பயணத்தில் அடுத்த அரை மணி நேரம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம் வாங்க. இந்த வெள்ளியங்கிரி மலை பயணத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையுமே இந்த காணொலியில் தொகுத்து வழங்கியிருக்கோம். நான் சத்தியமூர்த்தி, இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 90s சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பூண்டின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த வெள்ளியங்கிரி மலை அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு கோயம்புத்தூர்லேருந்தே டைரக்ட் பஸ் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இந்த வெள்ளியங்கிரியை நம்ம ரீச் பண்ணிடலாம். நைட்டு 12 மணிக்கு கிருஷ்ணகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ட்ராவல் இப்போ ஒரு 7 மணி இருக்கும். நம்ம வெள்ளியங்கிரி மலையை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த வெள்ளியங்கிரி மலையில் அடிவாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். இந்த கடைகள்லாம் நிறைய பார்த்திங்க அப்படின்னா ருத்ராட்சை, இந்த கருங்காலி மாலைகள், அந்த பூஜா ஐட்டம்ஸ், இந்த மாதிரி திங்ஸ்லாம் இங்கே நிறைய கிடைக்கும். இங்கே நீங்கள் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். மற்ற இடத்துல கிடைக்கிறத விட பார்த்திங்கன்னா இங்கே விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது. இவங்கக்கிட்ட வாங்குறதுனால இவங்களுடைய வாழ்வாதாரமும் அதிகரிக்கும். இதை தவிர்த்து இங்கே பெருசாக எந்த ஒரு ஹோட்டலோ எதுவுமே இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கான திங்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா நேரங்கள்லேயும் அன்னதானம் கிடைச்சிட்டே இருக்கும். போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் தனியாக தான் வந்திருந்தேன். அதனால் இங்கே அன்னதானமெல்லாம் போடுறாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. அதனால் நான் வீட்டிலேருந்தே காலையில் சாப்பிட்றதுக்கான சாப்பாடும் ப்ளஸ் மேலே போயிட்டு சாப்பிட்றதுக்கான சப்பாத்தி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். போன வருஷம் இந்த படிக்கட்டில் உக்காந்துட்டு தான் நான் சாப்பிட்டுட்டு, அப்போ இங்கே இந்த குளத்துல தண்ணி எதுவுமே இல்லாமல் இருந்தது. இந்த வருஷம் பரவாயில்ல, தண்ணி எல்லாம் இருக்குது, தாமரைகளும் அழகாக பூத்துருக்கு. அப்படியே நம்ம பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். இந்த வருஷம் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா அன்னதானம் எல்லா நேரங்களும் கிடைக்குதுன்றதுனால நான் காலையில் சாப்பிட்றதுக்கான சாப்பாடு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இங்கே பார்த்திங்கன்னா பூண்டி விநாயகர், அதுக்கப்புறம் மலை அடிவாரத்தில் இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவர் எல்லாமே இருக்காங்க. இவங்கள தரிசனம் செஞ்சுட்டு அடுத்ததாக நாம் இந்த அன்னதானம் போடுற இடத்துல போயிட்டு நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு நம்மளோட பயணத்தை நம்ம தொடங்கலாம். கோயிலை சுற்றியும் இந்த மாதிரி மண்டபம் மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த மண்டபங்கள்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம ரொம்ப தூரத்தில் இருந்து பயணம் பண்ணிட்டு வந்தாலோ அசதியாக இருந்தாலோ இங்கே படுத்து நம்ம ஓய்வு எடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு கீழே இறங்கி வரோம் அப்படின்னா அந்த நேரம் நமக்கு கால் வலி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த சமயங்களில் இந்த இடங்கள்லாம் நமக்கு உபயோகமாக இருக்கும். படுத்து நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு பயணத்தை தொடங்கலாம். இப்போ நம்ம அன்னதானம் போடுற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அன்னதானம் போடுவாங்க. நமக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளோட பயணத்தை வரும்போது மலை அடிவாரத்தோட ரைட் சைடில் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் தடிகள் இருக்கும். ஒரு மூங்கில் தடியோட விலை 30 ரூபா இருக்கும். நம்ம வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம். இங்கே ஒரு நபர் இருக்கார் பாருங்கள், பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு. இவரை பற்றி நான் பின்னாடி காணொலியில் சொல்கிறேன். நாம் போயிருந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் விசேஷமான நாளாக இருக்கும் போல். அதனால் பூஜைகள், காவடி ஆட்டங்கள்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். கீழே நம்ம மூங்கில் தடி எடுக்கும்போது இருந்த நபர் இவர் தான். இவர் என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம போக போக சொல்கிறேன். நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாலித்தீன் பொருட்கள், அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள் ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்றத செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஏதாச்சும் பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த கேன் அந்த மாதிரி அதுக்கு ஒரு 20 ரூபா ஸ்டிக்கர் போட்டு அதான் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே வரும்போது அதை திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த 20 ரூபா நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம மலையேற தொடங்கி ஒரு அரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க முன்னாடி போகிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் முன்னாடி நான் காட்டின ஒரு நபர். அவர்கிட்ட இருக்கிற கேன் பார்த்தீங்கன்னா என்னோட கேன் தான். அவர் கையில் என்னோட கேன் எப்படி போச்சு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு நபரும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு கொஞ்சம் தூரம், அதாவது ஒரு 100 படி இல்லை ஒரு 150 படி தான் நம்ம ஏறி இருப்போம். அதுக்குள்ளவே எனக்கு பார்த்திங்கன்னா நெஞ்செல்லாம் படபடப்பாயிடுச்சு, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு,
தலை சுத்த ஆரம்பிச்சுச்சு. கிட்டத்தட்ட வந்து மயக்கம் போற நிலைமைக்கு போயிட்டேன். அந்த நிலைமையில இவர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இவரு என்ன பண்ணாரு அப்படின்றத வந்து போக போக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 7 மலைகள்ல 1 மலைய நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு மலைய நம்ம முடிக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட்டு மலைய முடிக்கும்போது, நமக்கு வெள்ளை விநாயகர் நமக்கு காட்சியளிப்பாரு. அதனால நம்ம வெள்ளை விநாயகர தரிசனம் பண்ணிட்டு, நல்லபடியா இந்த பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னும் நம்ம வேண்டிக்கிட்டு, நம்ம பயணத்த வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம பயணத்த நம்ம தொடங்க போறோம். இந்த வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு எதிர் திசையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கடைகள்லாம் இருக்கும். இந்த கடைகள்ல நமக்கு தேவையான தண்ணீர், குளுக்கோஸ் பாட்டில், ஜூஸு, அதுக்கப்புறம் தர்பூசணி பழம், மோரு இந்த மாரி எல்லாமே நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு, அடுத்த மலைய நோக்கி நம்ம பயணத்த நம்ம தொடங்கலாம். நமக்கு எதிர்ல போற ஒரு சிலரோட கையில ப்ளூ கலர், கிரீன் கலர் ஒரு பேக் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, நெறைய குப்பைகள் இருக்கும். இது வந்து வெள்ளியங்கிரி நிர்வாகத்தோட சிறப்பான ஒரு முயற்சி. இங்க மலை மேல போட போற குப்பைகள எடுத்துட்டு வர்றவங்களுக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவரோட புகைப்படமும், ஒரு பிரசாதமும் கீழ குடுப்பாங்க. ஸோ, அத வாங்குறதுக்காகவும் சரி, இங்க மலைய கிளீன் பண்றதுக்காகவும் சரி, இந்த ஒரு சிறப்பான முயற்சி வந்து நமக்கு யூஸ் ஆகும். 2வது மலை வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வழுக்கு பாறையா இருக்கும். இந்த பாறையிலே சின்ன சின்ன படிக்கட்டுகளா வந்து செதுக்கியிருப்பாங்க. இந்த படிக்கட்டுகள நம்ம ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஏறிட்டே இருந்தோம் அப்டின்னா, பாம்பாட்டி சித்தர் குகை வரும். அந்த பாம்பாட்டி சித்தர் குகை வந்துச்சு அப்டின்னா, 2வது மலை முடிஞ்சது. 3வது மலை தொடங்க போதுன்னு அர்த்தம். அதாவது இந்த வழுக்கு பாறையில நம்ம பயணம் செய்யும்போது, கொஞ்சம் மெதுவா தான் பயணம் செய்யணும். இந்த வழுக்கு பாறையில வேகமாகவோ, இல்ல சைட்ல கால் வச்சு ஸ்கிட் ஆனாலோ, நம்ம கீழ விழும்போது நம்மளுடைய கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்காது. கடகடன்னு நம்ம கீழ போயிடுவோம். பக்கத்துல இருக்கிறவங்களையும் நம்ம தள்ளி விட்டுருவோம். அந்த மாரி ஒரு மோசமான நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதே மாரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நபர்கள் வேகமா ஓட்டிட்டு வராங்க. இது அவங்களுக்கும் நல்லதில்ல. பக்கத்துல வர நமக்கும் நல்லதில்ல. சப்போஸ் அவங்க விழ்றாங்க அப்டின்னா, கூட சேர்ந்து நாமளும் விழ்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, வாசு கூட இன்னொருத்தர் இருப்பாரு. அவர் பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்வா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கூட சேர்ந்த 3வது நபர். அதாவது எனக்கு வந்து இங்க வந்துட்டு 2 நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. என்ன கீழ இருந்து மேல வரைக்கும் வந்து சேஃபா கூட்டிட்டு வந்தாங்க. நம்ப பாம்பாட்டி சித்தர் குகைய வந்து நம்ம அடைஞ்சுட்டோம். இங்க பாம்பாட்டி சித்தர வந்து நம்ம தரிசனம் செஞ்சுட்டு, இங்கேருந்து நம்மளோட பயணம் இன்னும் சிறப்பா தொடங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அவர்கிட்ட இருக்கிற திருநீர நெத்தியில பூசிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டோம். இந்த திருநீர் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. அதாவது நாம எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் கடைசியில சாம்பலா தான் ஆகப்போறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் தான் வந்து இந்த திருநீர். இத வந்து நம்ம நெத்தியில பூசிட்டு நம்ம கிளம்ப ரெடி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வாசுவும் வந்தாரு. அவரும் வந்து உள்ள பாம்பாட்டி சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்ப தயாராயிட்டாரு. இந்த வாசு இருக்காரு பார்த்தீங்களா, நான் வந்து அந்த மாரி எனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது நான் ரொம்பவே பயந்துட்டேன். பேனிக் ஆயிட்டேன். நானு அவ்வளோதான் இதுக்கு மேல வந்து என்னால இந்த பயணத்த வந்து தொடர முடியாது. நான் கிளம்புறேன் வாசு. நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நீங்க போம்போது உங்களுக்கு ஏதாச்சும் தெரியல அப்டின்னா, உங்க பக்கம் இருக்கிறவங்க யார்கிட்டயாச்சும் கேட்டு நீங்க ஹெல்ப் எடுத்துக்கோங்க அப்டின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா அவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளியங்கிரி வர்றது. அவரு என்ன சொல்ட்டாரு அப்டின்னா, "இல்ல ப்ரோ கடைசி வரைக்கும் இங்கேருந்து போறதுலேருந்து கீழ வர்ற வரைக்கும் நான் உங்க கூட வரேன். உங்கள நான் பார்த்து கூட்டிட்டு வரேன்" அப்டின்னு சொன்னாரு. ஆனா, இந்த பயணம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரு என்ன சொன்னாரு அப்டின்னா, "ப்ரோ இதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வரேன். எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன கூட்டிட்டு வாங்க" அப்டின்னு சொன்னாரு. "ஓகே வாங்க போலாம்" அப்டின்னு சொல்லிட்டு நான் தான் அவர கூட்டிட்டு வந்தேன். கீழ போயிட்டு அன்னதானம் சாப்ட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேல பயணத்த வந்து நாங்க தொடங்குனோம். ஆனா, வர்ற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்கத்திலே எனக்கு அந்த மாரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நடந்ததுனால, நான் ஒரு பேனிக்ல போயிட்டேன். அதாவது ரொம்ப பயந்துட்டேன். அப்போ வந்து எனக்கு அந்த ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என் மைண்டுக்குள்ள என்னென்னவோ ஓடுச்சு. என்னோட ஃபேமிலி எல்லாமே வந்து போயிடுச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நான் பயந்துட்டேன். ஏன்னா, எனக்கு லைஃப்ல எப்பவுமே அந்த மாரி நடந்ததே இல்ல. ஏன்னா, நானு ஒரு மலைக்கு வரேன் அப்டின்னா, சைக்கிளிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்ல எக்ஸர்சைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு 30 டூ 45 நாள் நானு
எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பயணத்தை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4வது மலையில இருக்கோம். இங்கே வியூ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஈசா இருக்கு இல்லைங்களா? அதனோட வியூ இதுதான். நம்ம இங்கே வெள்ளியங்கிரி மலையிலேருந்து நம்ம இந்த ஈசாவோட ஸ்டாச்சு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 4வது மலையோட தொடக்கத்தில் இருக்கோம். வியூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பேனிக்கான சுச்சுவேஷனில் அவர் வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்து கூட்டிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு வந்து அந்த குளுக்கோஸ் எல்லாம் போட்டு கலந்து தண்ணியெல்லாம் குடுத்தாரு. எல்லாத்தையும் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு படி போயிட்டு என்னோட பேக்ல இருந்த திங்ஸு, என் கையில இருந்த வாட்டர் கேனு எல்லாத்தையும் வந்து அவர் வாங்கிக்கிட்டாரு. அவர் வாங்குனது இல்லாம, அதுக்கப்புறம் எங்க கூட சேர்ந்த விஸ்வா, அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய மெடிக்கல் எமர்ஜென்சிய புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவர் கொஞ்ச நேரம், விஸ்வா கொஞ்ச நேரம், வாசு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து அவங்க தூக்கிட்டு வந்தாங்க. கடைசி வரைக்கும் என்னை எதுவுமே தூக்க விடல. என்னோட பேக் பார்க்கறது தான் பெருசா இருக்கும். பட் ஆனா வந்து இந்த கேமரா, அக்சஸரீஸ் அந்த மாரி சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் தான், என் ட்ரெஸ்ஸு இது மட்டும் தான் என்னோட பேக்ல இருந்துச்சு. வெயிட் அவ்வளோவா இல்ல. நான் கடந்த ஒரு 3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, தனியா தான் எல்லா பயணத்தையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன் அப்டின்னா, தனியா நானு பயணத்த ஸ்டார்ட் பண்ணும்போது, புது புது நண்பர்கள், புது புது நபர்கள வந்து சந்திக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படுது. இந்த மாரி புது புதுசா ஆளுங்கள பார்க்கும்போது, புது புது அனுபவங்களும் எனக்கு கிடைக்குது. அவங்களோட வாழ்வியல், அவங்க எப்படி வந்து இருக்காங்க, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, அவங்க வந்து ஒரு பிரச்சனைய வந்து எப்படி ஃபேஸ் பண்றாங்க, எவ்வளோ தைரியமா இருக்காங்க, அப்படின்ற வந்து புது புது விஷயங்கள வந்து நானு கத்துக்க முடியுது. இந்த வருஷத்தோட பயணத்தில நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நாம எங்க தனியா போனாலும், இந்த கடவுள் வந்து நம்மள தனியா விடமாட்டாரு. நமக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னும்போது, நம்மள பார்த்துக்க ஏதாச்சும் ஒரு ரூபத்தில அ ஏதாச்சும் ஒரு நபர் நம்மள வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு நான் நம்பினேன். அப்படி தான் வந்து இவங்க 2 பேரையும் நான் நெனச்சேன். ஏன்னா, நாங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. நாங்க இங்க வந்து மீட் பண்ணணும்னு இருக்கு. நாங்க 3 பேருக்கான ஒவ்வொரு மூலையிலேருந்து வந்திருக்கோம். நான் கிருஷ்ணகிரி, இன்னொருத்தர் தருமபுரி, ஒருத்தர் சென்னை. அப்படியே 3 மூலையிலேருந்து வந்து இங்க நாங்க சந்திச்சு, ஒரு நல்ல நண்பர்களா ஆயிட்டோம். நாங்க 3 பேரும் இந்த பயணத்தில எங்களுடைய பேக்ல இருக்க வெயிட்ட மட்டும் இல்ல, எங்களுடைய லைஃப்ல எல்லா கஷ்டங்களையும் அப்படியே நாங்க ஷேர் பண்ணிட்டு தான் நாங்க இந்த பயணத்தில பயணிச்சோம். இந்த வெள்ளியங்கிரி பயணம்ன்றது ரொம்ப ஆபத்தான பயணம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆபத்தான பயணமெல்லாம் இல்ல. ரொம்ப கடுமையான பயணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயணத்த வந்து நம்ம மேற்கொள்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த Instagram, Facebook, YouTube இதெல்லாம் பார்த்துட்டு, அவங்க குடுக்குற ஹைப்ல எல்லாம் நீங்க ஓடி வந்துராதீங்க. ஏன்னா, நம்மளுடைய டே டூ லைஃப்ல நம்ம எந்த வேலையும் செய்யாம, ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ் ஒர்க்க மட்டும் தான் பார்ப்போம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டோம். விளையாட போமாட்டோம். இதுதான் ஒட்டன் சித்தரோட ஜீவ சமாதி. எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாம இருக்கிறதுனால, நம்ம சதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோம்பேறியா இருக்கும். ஸோ, நம்ம இதனால நம்ம புதுசா ஒரு மலையேற்றமோ, ஒரு கடுமையான பயணத்த மேற்கொள்ளும்போது என்ன ஆகும்னா, நமக்கு மூச்சு திணறல், சதைப்பிடிப்பு இந்த மாரி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மயக்கம் அடைவோம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம மலைக்கு வர்றதுக்கு ஒரு 30 நாளோ, இல்ல ஒரு 40 நாளோ நல்லா உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா வாங்க. அப்படி வந்தீங்கன்னா மட்டும் தான், இந்த கடுமையான பயணத்த வந்து வெற்றிகரமா முடிக்க முடியும். அப்படி இல்லன்னா, இப்ப கடந்த சில நாட்களா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய உயிர் சேதங்கள் வந்து நடந்திருக்கு. ஒரு சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட இறந்திருக்காங்க. வயசானவங்க இறந்திருக்காங்க. ஸோ, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சுட்டு, நம்மளுடைய உடல தயார் நிலைப்படுத்திட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம இங்க வரணும். சப்போஸ் நீங்க வயதானவங்க வரீங்க அப்படின்னா, கூட யாராச்சும் கூட்டிட்டு வாங்க. தனியாலாம் யாரும் வராதீங்க. பசங்களுக்கும் அதே தான். புதுசா யாராச்சும் வரீங்க அப்படின்னா, யாராச்சும் கூட கூட்டிட்டு வாங்க. தனியாலாம் வராதீங்க. ஏற்கனவே நான் வந்து போன வருஷமும் வந்திருக்கேன். பட் ஆனா இந்த வருஷம் வரும்போது, எனக்கு இந்த மாரி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் கூட ஒருத்தர் வந்தாரு. அதாவது யாருன்னே தெரியல. ஆனாலும் வர வழியில ஒருத்தர சந்திச்சேன். அவர் வந்து என் கூட வந்தாரு. அதனால நான் இங்க வந்து பிரச்சனை இல்லாம இப்ப நான் என்னோட பயணத்த வந்து அ
மேற்கொள்கிறேன். 6வது மலையோட நடுவில் அமைஞ்சிருக்க சுனை தான் இந்த ஆண்டி சுனை. இந்த ஆண்டி சுனையில் வருஷத்தில் 365 நாளுமே தண்ணிங்க இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில மழை இல்லாத காலங்களில் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்கும். ஆனால் மற்ற எல்லா நேரங்களிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிவலிங்கத்தோட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் இருக்கும். சிவலிங்கம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற நிலையில தான் இருக்கும். ரொம்ப வறட்சியான சமயத்தில் மட்டும்தான் அந்த சிவலிங்கத்தோட மேல் பகுதி மட்டும் தெரிகிற மாதிரி தண்ணி இருக்குமே தவிர தண்ணி வந்து எப்போவுமே அதிகமாக குறையவே குறையாது. இந்த தண்ணின்றது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஐஸ் பாத் எடுத்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் கீழ இருந்து நம்ம நடந்து வந்திருக்கோம் இல்லைங்களா? அது எல்லா வழியுமே இந்த ஆண்டி சுனையில நீங்க ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே அமைதியா உக்காந்துட்டு இருந்து குளிச்சுட்டு, ஒரு கொஞ்ச நேரம் அமைதியா உக்காந்துட்டு இருந்தீங்கன்னாவே போதும். எல்லா வலி எல்லாமே வந்து நம்ம பறந்து போயிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆண்டி சுனையில இருக்கிற சிவலிங்கத்த வழிபாடு செஞ்சுட்டு, அத வந்து நம்ம நவத்துறதோ, இல்ல தள்ளி விடுறதோ, நம்ம ரீல்ஸ் எடுக்கிறேன்ற பேர்ல அந்த லிங்கத்த வந்து தூக்குறதோ, அந்த மாரி எந்த ஒரு செயல்லயும் ஈடுபடாம, அமைதியா தொட்டு வணங்கிட்டு, நம்மளோட பயணத்த அ அடுத்தடுத்த மலைய நோக்கி நம்ம பயணம் செய்யணும். அப்படியே பாருங்க, அந்த லிங்கம் வந்து அந்த தண்ணீல எந்த அளவுக்கு தெரியுது பாருங்க. அந்த தண்ணி அந்த அளவுக்கு கிளியராவும் இருக்கு. இவ்வளோ பேர் குளிச்சுட்ருக்காங்க. ஆனாலும் கிளியரா இருக்கு. அந்த லிங்கம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கு அந்த காட்சி. அப்படியே அமைதியா பாருங்க. அடுத்ததா நம்ம 7வது மலையோட துவக்கத்துக்கு வந்திருக்கோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, விநாயகர் சிலை இருக்கும். அத சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, பல மணி நேரம் கடுமையான பயணத்துக்கு பிறகு, இப்ப நம்ம 7வது மலையில இருக்க வெள்ளியங்கிரி ஆண்டவர் பக்கத்துல நம்ம நெருங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி விநாயகர் இருப்பாரு. அவர பார்த்துட்டு, அவர்கிட்ட ஒரு தரிசனம் பண்ணிட்டு, அடுத்ததா வெள்ளியங்கிரி ஆண்டவர பார்க்க நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா தான் ஆரம்பிச்சோம். ஆனா, நாங்க ரொம்ப பொறுமையா தான் வந்தோம். அதனால தான் நாங்க கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி ஆண்டவரோட நைட்டு 8 மணி பூஜையில கரெக்ட்டா கலந்துக்கிற மாரி இருந்தது. அதுக்கேத்த மாரி தான் நாங்க மெதுவா வந்தோம். நாங்க அவசரப்பட்டு எங்கேயுமே வந்து ஓடி வரல. எந்த ஒரு அ அலைச்சலும் இல்லாம மெதுவா அங்கங்க நாங்க ஓய்வு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் நாங்க இங்க வந்து சேர்ந்தோம். எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூஜை நடக்கிற டைம் தெரிஞ்சதும் கீழ வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கீழவே வாங்கிட்டு வந்தோம் ருத்ராட்ச மாலை. இது வந்து நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கி, அத நம்ம கழுத்துல போட்டுட்டு போலாம் அப்படின்றதுக்காக நாங்க வாங்குனோம். எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களும் இந்த பூஜைய பார்க்கறதுக்காக காத்துட்ருக்காங்க. அப்படியே கீழ பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு பூஜை போடுறதுக்கான எல்லா பொருட்களும் மேல அந்த பொன்னாடைய போத்தி எடுத்துட்டு வராங்க. முதல் பூஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல இருக்கிற விநாயகர் அவருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பூஜை வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு பூஜை செய்றாங்க. அந்த காட்சிய தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அப்படியே நானு ஒரு கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம இருக்க போறேன். இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கான பூஜைய நீங்களும் அப்படியே வந்து பாருங்க. சப்போஸ் இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர உங்களால இங்க வந்து நேர்ல பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணாலும், இந்த காணொளியில ஃபுல்லா இந்த பூஜைய அப்படியே நான் விடுறேன். நீங்களும் பாருங்க. இந்த பூஜைய பார்த்து நீங்களும் வந்து பயன்பெறுங்க.
பூஜையெல்லாம் முடிஞ்சது. கிட்ட வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துட்டு போனோம். ஆனா வந்து கிட்ட வந்து வீடியோ எடுக்க விடல. இது வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நான் போயிருந்தபோது எடுத்த வீடியோ. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி ஆண்டவர நீங்க நல்லா கொஞ்சம் கிளியரா பார்க்க முடியும். ஏன்னா போன வருஷம் இந்த மாரி வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அந்த மாரி வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் நமக்கு போடல. இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க வீடியோக்கள்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. இதுவும் கொஞ்சம் சேஃபான விஷயம் தான். பட் ஆனா போன வருஷம் நான் எடுத்த வந்து வீடியோ. இது பாருங்க. இது இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி ஆண்டவர். இந்த சுயம்பு லிங்கங்கள் வந்து இருக்கு. இதுதான் வந்து அதனுடைய காட்சி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கீழ இறங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஈவினிங் டைம்ல. ஓகே மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நம்ம கீழ இறங்கிட்டோம். அதாவது நம்ம நைட்டு ஒரு 9 மணிக்கு இறங்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்து ஒரு 5 மணி ஆகுது. இப்ப தான் நம்ம இறங்கியிருக்கோம். வாசுவும், விஸ்வாவும் முன்னாடியே கொஞ்சம் கீழ போயிட்டாங்க. நான் கொஞ்சம் மெதுவா தான் வந்தேன். ஆனா இருந்தாலும் அவங்க 2 பேரும் என்ன வந்து சேஃபா பார்த்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் அதாவது கீழ இறங்குற வரைக்குமே வந்து கூடவே வந்தாங்க. இப்ப தான் கொஞ்சம் சரி கீழ போயிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்னும் ஒரு 10 படி தானே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி போயிருக்காங்க. நானுமே ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி குடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இறங்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே கீழ வந்துட்டு அப்படியே பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடிவாரம் ஒரு 5 மணிக்காக இந்த மாரி ரீச் பண்ணிட்டோம். வாசு மட்டும் இல்ல அப்டின்னா, இந்த பயணத்த என்னால இந்த அளவுக்கு சிறப்பா வந்து முடிச்சிருக்க முடியாது. அவர் இருந்ததுனால மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு அ மெடிக்கல் எமர்ஜென்சி நடந்துமே, என்னால ஒரு வெற்றிகரமா எந்த பயமும் இல்லாம மேல வரைக்கும் போயிட்டு கீழ வந்து ரீச் பண்ணியிருக்கேன். இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அங்கங்க வந்து எல்லாரும் படுத்திருப்பாங்க. நான் போகும்போதே சொன்னேன். இந்த மண்டபம் மாரி இருக்கும். இந்த இடத்துல எல்லாருமே வந்து மேல போயிட்டு வந்தவங்க எல்லாமே ரெஸ்ட் எடுப்பாங்க அப்டின்ட்டு. எல்லாம் போயிட்டு வந்தவங்களும், போறதுக்காக வெயிட் பண்றவங்களும் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. தூக்க கலக்கத்துல போக முடியாதவங்களும் இங்க வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சு போவாங்க. இந்த வெள்ளியங்கிரி பயணம் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் கத்துக் குடுத்துட்டுருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளியங்கிரியோட டாப் அந்த 7வது மலையோட வியூவு. இந்த சின்ன சின்ன வெளிச்சங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏறுறவங்க, இறங்குறவங்க அவங்க கையில இருக்க அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சம் தான். ஓகே மக்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் புடிச்சிருக்கு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் வெள்ளியங்கிரிக்கு போயிருக்கீங்க அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வெள்ளியங்கிரி பயணத்தோட இறுதியில நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நீங்க ஏதாச்சும் வாழ்க்கையில ஒரு பிஸ்னஸோ ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, மத்தவங்ககிட்ட சொல்லிட்டுலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு தோணுச்சு அப்டின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னாவே போதும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த நீங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயமே உங்கள கொண்டு போய் சேர்த்துரும். அத வந்து நெனச்சுட்டே ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருக்காதீங்க. ஜஸ்ட் டூ இட் அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படிதான் வந்து நான் எல்லாத்தையும் வந்து இப்ப பண்ணிட்டுருக்கேன். எதுவுமே வந்து யோசிக்கிறதில்ல. ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு ஒரு ஒரு நல்ல முயற்சியில ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் பண்றதோட சேர்த்து உங்களோட எல்லா எஃபெக்ட்டையும் அதில போடணும். ஓகே. அடுத்த பயணத்தில மீண்டும் சந்திக்கலாம். ஒரு நல்ல ஒரு பயணத்தில. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சத்யா. பாய் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நானும் வீட்டுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போறேன்.